எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோகனட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மெனு பார்ப்போம். காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ சிம்பிளாக ஒரு ஆனியனையும் தக்காளியும் வச்சு ஒரு சட்னி அரைச்சி இட்லியோட சூடாக சாப்பிட்ருவோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ பேன் சூடாயிடுச்சு, நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். வரமிளகா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கங்க. அடுத்தது நறுக்கி வச்ச தக்காளி. ஸோ வெங்காயமும் தக்காளியும் சம அளவு எடுத்துக்கங்க. மேலே வந்து கொஞ்சம் உப்பை தூவி விட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு. அடுத்தது கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை ஸோ ஆட் பண்ணி ஒரு 50% நல்லா வதங்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சிக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி இப்போ இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ அது மாதிரி அரைச்சிட்டு இட்லியோட சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லி தலையில் இருக்க சத்துக்கெல்லாம் நமக்கு கிடைக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ் உங்களுக்காக வர இருக்குது. ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.